ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு இல்லை ஜிமின்க்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஏய், என்னடி பண்ணிகிட்ருக்க? எவ்வளோ நேரம் தான் சமைப்பா? எனக்கு சாப்பாடுலாம் வேணும். பாடி ஜேகே, கொஞ்ச நேரம் இரு. அவ்வளோதான், சமைச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒயின் சாப்பாடெலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாண்டி. தினம் தானே சாப்பிட்றேன். ஏய், இது கூட தினம் தான் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் இருடா, வரேன். ஆனால் நீ ரொம்ப தான் கெஞ்ச வைக்கிறான். ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. ஜிமின் அப்போவே சொன்னான், இவன் கொஞ்சம் ஓவர் ரொமான்டிக்காக இருக்கான்னு. நான் தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஜிமின், எனக்கு வந்தால் வேணும்னு கேட்டேன். ஆனால் தினம் என்னை போட்டு பெரட்டி எடுக்கிறேன். அகேன் ஜிமினா. சரி, சமைச்சியா என்ன? இருடா. ஒயின், எனக்கு கொஞ்சம் தாண்டி பசிக்குது. ஆனால் ரொம்ப நீடியாக இருக்குது. நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் அது அப்புறம் ஃபுட் அப்படி இருக்கக்கூடாது? பிகாஸ் அப்போ கூட நமக்கு ரொம்ப பசிக்கும்ல. அப்போ சாப்பிட்டு போமா, அடுத்த ரவுண்டுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஏய், சாப்பிட்றேன். ஆ ஆ ஆ ஆ சிக்கன் வேணும். ஃபுட்டை மாற்றி மாற்றி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு போதும். ஏய், சாப்பிட்டவே இல்லை, அதுக்குள்ள என்னடா போதும்? போதும்டி, பசிக்கல. பசிக்கும் போது சொல்கிறேன், அப்போ தான். சரி, ஓகே, 2 வாய் மட்டும் வாங்கிக்கோ. போதுண்டி. ஆ ஆ ஆ சரி வா. ஏய், இதை மட்டும் கழுவி வச்சுட்டு வந்துடுவா. வரியா என்ன? உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேண்ணா, இப்படி தான் வர பண்ணுவேன். சிக்கி 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 விட்டு. சரி, நான் வரேன் விட்டு. நானே கூட்டு போகிறேன், வா. சிக்கி நான் நடந்து வரேன், விட்டு. சிக்கன் வேணா வெள்ளை தள்ளி வாங்கிக்க மேலே வந்தோம். சிக்கி, இன்னைக்கு ஒரே ஒரு ரவுண்ட் தான். ஏய், அதெல்லாம் நீ சொல்லாதான், நான் பார்த்துக்கிறேன். சிக்கி சிக்கி, ஐ லவ் யூ. சிக்கி என்னோட ட்ரெஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாட்டாக ஒரு மேக் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணோம். கட்டிக்காமல் பண்ணிட்டா. ஏய், கொஞ்ச நேரம். சிக்கி வலிக்குது. ஏய், என்னடி எப்பயுமே வலிக்குது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? லவ் யூ. ஜேகே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன்று டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருந்தோம். என்ன உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. பசிக்குதா? இல்லைடா, இப்போ தானே சாப்பிட்டேன். ஒயின், கொஞ்சம் பசிக்குதுடி. நினச்சேன் எப்படி தான் சொல்வேன்னு. ஃபுல்லாக சாப்பிட்டுக்கூடாதுன்னு சொன்னேன்ல, கேட்டியா? ஏய், அப்போ எனக்கு சித்தான் வேணும்னு இருந்துச்சு, இப்போ பசிக்குது. உனக்கு என்ன, சும்மா தான் படுத்திருக்கா. நான் தானே பர்ஃபார்ம் பண்ணுறேன். பசிக்குது ஒயின். நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அப்புறம் போயிருக்கணும். டயர்டாக இருக்குடா. அதுக்கு தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்கலாம் அப்புறமா சாப்பிட்லான்னு. எங்கே நீ கேட்டா? சரி, நேரம் நான் போய் தான் சாப்பிட்டுட்டு வரேன். இல்லை, நானும் வரேன். நான் போய் சாப்பிட்டு வரேன். ஜேகே, நானும் வரேன். எனக்கு பக்கத்தில் இருக்கணும், அதுவும் இப்போ எனக்கு கிட்டே இருக்கணும். சரி, வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு போமா. ஓகே. சிக்கன் நாங்கள் அந்த லிஃப்ட் பண்ணியா அப்படியே ரெஷ்யூம் கூப்பிட்டு போனோம். 2 பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாங்க. இல்லை உட்கார். சிக்கன் வேணத்துக்கு கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சோம். பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றியா? சிக்கி, எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. எனக்கு கம்பெனி கொடு. ஓகே. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங். குட் மார்னிங். என்னடி சீக்கிரமாக எழுந்துட்டேன்? இன்னைக்கு ஃப்ரைடே சிக்கி. ஓ, அகெயின் ஃப்ரைடேயா? ஏய், என்ன அகெயின் ஃப்ரைடேயான்னு கேட்குறேன். இன்னைக்கு ஃப்ரைடே. ஓகே. நைட் 7 மணிக்கு தான் போகிறோம், அதுக்கு மார்னிங் இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு இருந்துச்சேன்? ஜேகே, இன்னைக்கு ஃப்ரைடே. நான் கண்ணை திறக்கும் போது எனக்கு ஃப்ரைடேன்னு தோணுச்சுடா. அதுக்கப்புறம் தூங்கவே தோணலை. இந்த ஃப்ரைடே வேறு வாரம் வந்துட்டு என் உயிரை வாங்குது. என்ன ஜிக்கி? ஒன்றும் இல்லை, காஃபி தருவியா? இல்லை, எஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, தரேன். அது இருக்கட்டும், வேறு எதுவும் தரமாட்டியா? மார்னிங்லி நான் கண்ணை திறந்ததும் நீ நாக் பண்ணி தூங்கிட்டுருப்ப. இந்த ஃப்ரைடே மட்டும் எனக்கு முன்னாடி எழுந்துட்டு. லவ் யூ ஜேகே. லவ் யூ ஜேகே. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரியா? நோ, 6:30க்கு தான் வருவேன்.
ஜேகே அட்லீஸ்ட் ஃப்ரைடே மட்டுமாவது சீக்கிரம் வரலாம்ல. மற்ற நாள் சீக்கிரம் வர சொல்லு, சீக்கிரமே வந்துடுறேன். ஃப்ரைடே இதுக்கு சும்மா சர்ச் தானே போகிறோம். என் ஃபேஸ் ரொம்ப சேடாக வச்சுட்டு இருந்தான். எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுருக்கா? ஓகே சீக்கிரம் வரேன். ம் ம் ஓகே. இன்னும் எத்தனை ஃப்ரைடேடி? போதும்ல, அவ்வளோதாண்டி. ஜிம்மன் வரமாட்டான், அதை நீ தான் புரிஞ்சுக்கணும். ஜேகே இப்படிலாம் சொல்லாத. எனக்கு ஜிம்மன் வேணும். எனக்கு ஜிம்மனை பார்க்கணும், ஜிம்மனை ஹக் பண்ணணும், ஜிம்மனை கிஸ் பண்ணணும், ஜிம்மன்கிட்ட நிறையா சொல்லணும், நிறையா பேசணும். ஜிம்மன்கிட்ட நீ எப்படி இருக்குன்னு கேட்கணும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லணும். ம் அதை நான் இப்படி கட்டி பிடிச்சிட்டு சொல்லு, கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஜேகே ப்ளீஸ் தான். சர்ச்சுக்கு போனோன்னா ஜிம்மன் வரமாட்டான்டி. இன்னைக்கு எத்தனை வீக்கெண்ட் தான் என்னை போட்டு படுத்துவான். ஃப்ரைடே ஸ்பெஷலாக எனக்காக ஏதாவது பண்ணுறியா? ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு வந்ததும் சர்ச் முடிச்சு வந்ததும் அப்படியே ஜிம்மனோட பேச்சு. ஜிம்மன் 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 தான். ஒரு ஃப்ரைடே நைட் கூட எனக்காக இல்லை. உன் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கேன். ஏதோ உனக்கும் ஜிம்மனுக்கும் நடுவில் படுத்திருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் தாண்டி உன் ஹஸ்பண்ட். நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும்ல. எனக்கு எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தா. நான் மொத்தமாக உன்கிட்ட இருக்கும்போது நீ சும்மா ஜிம்மன் ஜிம்மன்னு சொல்கிறது எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? ஜேகே ஜிம்மன் மட்டும் இல்லைண்ணா நீ என் லைஃப்லேயே வந்திருக்க மாட்டேல்ல. எனக்கு உனக்கு கொடுத்ததே ஜிம்மன் தானே. நீ எதுக்கு ஜிம்மன் அப்படி கோச்சுக்கிறான்? ஏய் ஜிம்மன் வரலனாலும் நான் உன் லைஃப்பில் வந்திருப்பேன். பிகாஸ் நானும் உன்னை லவ் பண்ணிட்டு தானே இருந்தேன். நீ ஒன்றும் லவ் பண்ணிக்கலாம் இல்லை, உனக்கு ஜஸ்ட் என்ன பிடிக்கும் தெரியும், அவ்வளோதான். ஜிம்மனால தான் நீ என்னை லவ் பண்ணணும். எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒன்று பிடிக்குன்றதே அடுத்த ஸ்டெப் லவ் தானடி. 6 இயர்ஸாக என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், அது கூட எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நானும் உன்னை லவ் பண்ணிட்டு பின்னாடி இருந்திருக்கேன். ஜிம்மன் ஜிம்மன் ஜஸ்ட் வந்தான், அவ்வளோதான். ப்ளீஸ் டி திரும்ப திரும்ப ஜிம்மன் ஜிம்மன்னு சொல்லாத. எனக்கு ஜிம்மன் பேரே கேட்க வேணும். நம்ம 2 பேரும் இருக்கும்போது எனக்கு நீ நான் அவ்வளோதான் வேணும். ம் ஜேகே எனக்கு ஜிம்மனும் வேணும். ஐ லவ் ஜிம்மன். பொடி விடுண்ணா, விட்டு. ஜேகே விட்டுடி. ஜேகேண்ணா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, தேவைதான் எனக்கு. உன் புருஷன்கிட்ட வந்து ஜிம்மனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அறிவு இருக்கடி உனக்கு? அதுவும் பெட்டில். எவனுக்கும் இந்த நிலமை வரக்கூடாது. என்னை விடு, காலையிலே மூட் ஆஃப் பண்ணாதான். நான் ஆஃபீஸ் போகணும். ஜேகே எஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தோம். ஜேகேக்காக ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா. ம் ஆ ஆ ஆ ம் சூப்பராக நல்லாக்கா, தேங்க்யூ. இதுவும் சாப்பிட்டு. போதும் போதும். ஜேகே சீக்கிரம் வந்துடுவில்ல? வந்துடுறேன். ஜேகே ஒரு 5 o'clock வந்துடுறியா? ஏய் என்ன நினச்சிட்ருக்கா? 5 o'clock வர முடியாது. நான் வேணா ஒரு 6:20 வருவா. ஏய் 6:39 6:29 படா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சீக்கிரம் வர. ஏய் அப்பா சீக்கிரம் விட மாட்டாங்க. அப்பா கிளம்புனதுக்கப்புறம் தான் என்னால் கிளம்ப முடியும். ஜேகே ப்ளீஸ். சரி ஓகே 6 o'clock வரேன். ஜேகே என்ன? ஏய் ரொம்ப பண்ணுறடி. 6 o'clock தான் வருவேன். நீ ரெடியாக இரு, நான் வந்தது போகலாம். ரெடியாக இரு. சரி ஓகே. ஜேகே என்னோட ஃபேஸை கப் பண்ணி இப்போ கிளம்புனதும் அப்படின்னு மறந்துடுவல. ஓ தாட்ஃபுல்லாக ஒன்லி ஜிம்மன் 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 மட்டும்தானே? மறந்துடுவேன்னு சொல்ல முடியாது, ஆனால் என் தாட்ஃபுல்லாக ஜிம்மனாக தான் இருப்பான். ஏய் ஒரு பேச்சு கூட அப்படிலாம் இல்லை ஜேக்கின்னு சொல்கிறியா? அப்படி தானே ஜேக்கி, உனக்கே தெரியுதுல. அப்புறம் என்ன? இந்த உலகத்துலேயே நான் ரொம்ப பொசசிவாக ஃபீல் பண்ணுறது இந்த ஜிம்மனை பார்த்தா தான். ஏன் தான் என் லைஃப்பில் வந்தானோ? ஜேக்கி அவன் மட்டும் என் லைஃப்பில் வரலன்னா ஓ ஆரம்பிக்காதம்மா. போதும், தெரியும், எல்லாமே தெரியும். நீ செத்தும் சொல்ல வேணாம். அவன் தான் உன்னை சிரிக்க வச்சான், அவன் தான் உன்னை ஹாப்பியாக வச்சுருந்தான், அவன் தான் உன் லைஃப்பையே அழகாக மாற்றினான், அவன் தான் உனக்கு என்ன கொடுத்தான், அவன் தான் நீ சிரிச்சா அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். எனக்கு எத்தனை நாள்டி? நான் மட்டும்தான் உன் லைஃப். இதை எப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன்? ஒரு பொண்ணு லைஃப்பில் ஒரு பையன் போதும்டி, அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நான் உன்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பேன்டி. ஜேகே ஹேக் பண்ணிட்டேன். நீ என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கு ஜேகே. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு லைஃப்? காட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஜிம்மன் கொடுத்தான் ஒன்றா.
நீ என்ன கன்வென்ஸே பண்ண வேணாம், விட்டுணும் விட்டுடி. ஜேகே ஆ சரி ஓகே, கொஞ்ச நேரம் நீ ஜிம்மனே லவ் பண்ணிட்டு இரு. நான் கிளம்புறேன், விடு. பாய். பாய், லவ் யூ. லவ் யூ. ஜேகே அங்கேருந்து போனதும் ஒயின் வேகமாக ரூமுக்கு போய் ஜிமினோட அந்த நேம் டேக் எடுத்து பார்த்துட்டு இருந்தான். அந்த டேக்கை கையிலே வச்சுட்டு ஜிமினை பற்றி யோசிச்சுட்டே இருந்தான். ஜிமன், ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூடா. எங்கே இருக்கா? என்னை பார்க்க வரவே மாட்டியா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு ஜிமன். உன் ஞாபகமாகவே இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிமன், ரொம்ப ரொம்ப. ஜேகே நான் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்குறான். எனக்கு குழந்த மாதிரி நடத்துகிறான். எனக்காக எல்லாமே சூஸ் பண்ணிக்கிறான். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும். உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு ஜிமன். என்னை பார்க்க வர மாட்டியா? ப்ளீஸ் ஜிமன், எனக்கு ஒன்று பார்க்கணும். ப்ளீஸ் வா ஜிமன். அவன் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தா. அதே ஈவினிங் நான் ரெடி ஜேகே, போமா? ஏய் என்னடி வாசலில் நின்றுட்டுருக்க? நீ தானே சொன்ன ரெடியாரு அப்படியே போகலான்னு. ஓ அதுக்காக வெளியே வந்தான். இப்போ சர்ச்சுக்கு போகணும், சீக்கிரம் போகணும் ஜேகே. படுத்துறாளே. சரி ஆயிரும், ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். எதுக்கு இப்போனா இன்னும் ஹாஃப் அன் ஹவர் ஆக்கிடுவா? ஏய் ஃபேஸ் வாஷாவது பண்ணிட்டு வரேன்டி, ஒரு நிமிஷம் இரு. ஓகே நீ சீக்கிரம் வா, நான் வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே இரு. ஜேகே அப்படியே வீட்டுக்குள்ளே போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியிருந்தான். என்னாச்சு ஜிம்மன்? ஜேகே போமா? ஜிம்மனா? ஜிம்மன் நீ மட்டும் என் கால கிடச்சா ஒன்றா? என்ன ஜேகே என்னாச்சு? ஏய் என் பேர் என்னடி? ஜேகே. திரும்ப சொல்லு ஜேகே, திரும்ப சொல்லு ஜேகே. என் பேர் ஜேகே, தெரியுதுல்ல? என் அக்கன் ஜிமன்னு கூப்பிட்டா அவ்வளோதான் பார்த்துக்கோ. சாரி ஜிமன், சாரி ஜேகே. ஏய் ஒன்றா? சாரி ஜேகே, என்ன அப்படி கூப்பிட மாட்டேன். நீ என்ன ஜிமனா? ஜிமன் ஜிமன் மட்டும்தான். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவ்வளோ அழகாக இருப்பான், ஏஞ்சல் மாதிரி இருப்பான். ஜேகே வேணும் முறைச்சிட்டு இருந்தான். டைம் ஆச்சு போமா? நீ போ, நான் வரல. ஏய் என்ன என்ன என்னாச்சு? சாரி சரி சரி ஓகே சாரி சாரி சாரி. இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். போ ஜேகே ப்ளீஸ். வா. ஜேகே ரொம்ப டென்ஷனாக கரை விட்டிகிட்டு இருந்தான். ஜேகே என்னாச்சு? ஒன்றும் அவளை பேசாமா? ஜேகே அண்ணா நீ ஜிமினை பார்த்துருக்கணும். அவன் அவ்வளோ அழகாக இருப்பான், சொல்லவே முடியாது அவ்வளோ. ஜேகே காரை டப்பு நிப்பாட்டினான். ஏய் என்னடா இன்னொருக்கு அப்படி பேசிகிட்டு இருந்தாலும் இறக்கி விட்டுருவேன், நடந்தான் வரணும். உனக்கு ஓகேவா? இல்லை இல்லை நான் எதுவும் பேச மாதிரி. இவன் மனசு ஃபுல்லாக ஜிமன் தான், ஆனால் நான் தான் புருஷன். கடவுளே எனக்கு ஏன் தான் இப்படி படுத்துறியோ? உன் ஜேகேட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளே வந்தான். ஜேகே நீ என்ன கேட்ப? நான் என்ன கேட்பேன்? என் லைஃப்பில் நீ பக்கத்துலேயே இருக்கணும், நான் உன்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கணும். உனக்கு வேணுன்றதுலாம் நீ கேட்குறதுக்கு முன்னாடி உன்ட்ட கொடுக்கணும். நீ சிரிச்சிட்டே இருக்கணும், அதை நான் பார்த்துட்டே இருக்கணும். அவ்வளோதான், வேறு என்ன கேட்க? ஏய் உனக்காக என்ன கேட்பா? இதெல்லாம் எனக்காக தானே. இதெல்லாம் எனக்கு கிடச்சிட்டாலே நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்ல. ஓகே சரி நீ என்ன கேட்பேன்? நான் என்ன கேட்பேன்? எனக்கு ஜிம்மன் வேணும். காட் எப்படியாவது ஜிம்மன் எனக்கு அகைன் கொடுத்துரு அப்படின்னு கேட்பேன். என் கை விடு. ஜேகே கை விரி. சரி ஆனால் நான் அதான் கேட்பேன். ஒன்றா நீ போ தனியாக ப்ரே பண்ணிட்டு வா. ஜேகே ஜேகே என்ன கோச்சிக்கிட்டியா? சரி வா. ஜேகே வேணும் அப்படியே ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. ஜேகே என்ன ப்ரே பண்ண? நீ சொன்ன அதெல்லாம் தானே? இன்னைக்கு ஸ்பெஷலாக ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸ்பெஷலாவா? என்ன ஸ்பெஷலாக பண்ண? அதுவா காட் எனக்கு இந்த வாயின் மாதிரி குட்டி வாயின் வேணும்னு கேட்டேன். குட்டி வாயினா? ஆமாம் அதுவும் 2 வேணும்னு கேட்டேன். அப்புறம் 2 ஜேகே வேணும்னு கேட்டேன், குட்டி குட்டி ஜேகே. அப்புறம் ஏய் என்ன உன் லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ கார்டு உடனே தரமாட்டாங்க. நானும் தான் இவ்வளோ நாளாக கேட்குறேன் எனக்கு ஜிம்மன் வேணும்னு, இன்னுமே தரல. நீ நான் இவ்வளோ பெருசாக கேட்டு வந்திருக்க. ஏய் ஜிம்மன் கிடச்சா உனக்கு போதுமா? வேறு உனக்கு எதுவுமே வேணுமா? ஜேகே எனக்கு எல்லாமே நீ தரல,
எனக்கு எல்லாமே இருக்குது ஜேகே. என்னை தங்கமாக பார்த்துக்கிறேன், என்னை அப்படி தாங்குறேன், என் மேலே உயிரே வச்சுருக்க. எனக்கு எல்லாமே நீயே கொடுத்துட்ற ஜேகே. எனக்கு இதெல்லாம் தாண்டி ஒன்றே ஒன்று தான் வேணும், ஜிமன். அதனால தான் நான் காட்கிட்ட ஜிமனை மட்டும் கேட்குறேன். ஏய், உனக்கு குட்டி ஜேக்கெலாம் வேணும்னு தோணலையா? நீ குட்டி ஜேக்கு வேணும்னு கேட்கலாம்ல? அதான் நீ கேட்டல, அதெல்லாம் நீ எனக்கு தந்துடுவேன், அது எனக்கு தெரியும். ஜிமனும் சொன்னான். ஓகே ஜிமனா. சிக்கன் வாங்கி அப்படியே வீட்டுக்கு வந்தாங்க. சிக்கன் வாங்கிக்காக பெட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஏண்டா பால்லாம் வேணாம், நீ வா. சிக்கன் 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 நோ, எனக்கு வேணாம். ஏய், என்ன எனக்கு வேணாம்? எல்லா ஃப்ரைடேவும் இதான் சொல்கிறேன், எனக்கு வேணும், படு. ஜிக்கி சொல்கிறேன்ல, அதெல்லாம் வேணும். ஏய், கிண்ணடி வேணும், எனக்கு வேணும், அவ்வளோதான், பட்டு. ஜிக்கி ஜிக்கி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு இப்போ மூடு இல்லைடா, ப்ளீஸ். ஆனால் எனக்கு இருக்குடி, வா நான் மூடாக்குறேன். ஏய் விட்டுடா. மார்னிங் மார்னிங் கூட தருவ, ஃப்ரைடே நைட் கிடையாது, கிண்ணட்டே இது. ஜிக்கி ஜிக்கியோட ஷோல்டரில் செஞ்சுட்டு ஜிக்கியோட ஆமா ஹோல்ட் பண்ணி, ஜிக்கி ஃப்ரைடே தான் ஜிக்கி ஜிம்மன் இங்கே இருந்து போனோம். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம என்னை விட்டு போயிட்டோம். எனக்கு ஜிம்மனை பார்க்கணும் ஜிக்கி. நான் ஜிம்மனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் பக்கத்தில் இருக்கணும் போல இருக்கு ஜிக்கி. நம்ம பெட்ரூமில் நம்ம 2 பேர் தாண்டி இருக்கணும். நம்ம குழந்தைங்கள கூட நான் பெட்ரூம்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா எப்போ பார்த்தாலும் ஜிமன் ஜிமன் ஜிமன், அதுவும் நம்ம பெட்டில். ஜிக்கி நீ ஒன்றும் பேசணும், ஒன்றும் கிடையாதுல்ல? கிடையாது. சரி நான் தூங்குறேன். ஏய் இப்போ பால். அது எதுக்கு இப்போ? என்ன ஜெய், நான் என்ன செய்ய போகிறேன்? ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை புட்டி. சிக்கி அப்படியே கவுந்து தூங்க ஆரம்பித்தோம். சிக்கி என்ன கோமா? ஆமான்னு சொன்னால் என்ன பண்ணுவா? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏய், உன் புருஷன் கோவமாக இருக்காண்டி, ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். லவ் யூ. இது ஒன்று சொல்லிடுவேன். லவ் யூ டி. தூங்குறியா? லவ் யூ, குட் நைட். சிக்கன் வேணும் அப்படி தூங்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் கண்ணை தந்து பார்க்கும்போது சிக்கி பெட்லேயே இல்லை. எங்கே போனாவன்? சிக்கி காஃபி போட போயிட்டானா? அப்போ கிச்சன்லேருந்து சவுண்ட் கேட்டுச்சு. மார்னிங்கே இப்போ என்ன உருட்டிகிட்டு இருக்கான். நான் ஏஞ்சி காஃபி போட்டு பண்ணல, வேணும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ஒயின் அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தா. சிக்கி காஃபி இல்லாமல் கிச்சனில் ஜிமன் நின்றுட்டு இருந்தான். அதை பார்த்து ஒயின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருந்தான். ஜிமன் 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 நீ? ஏய் குட் மார்னிங். என்ன இவ்வளோ லேட் ஆச்சு வந்திருக்கா? ஜிமன் ஜிமன் நீ? ஒயின் வேகமாக ஓடி போய் ஜிமனை டைட்டாக ஹக் பண்ணான். ஜிமன் ஜிமன் நீ நீ எப்படிங்க? ஜிமன் ஜிமன் எப்போ வந்தா? நான் தூங்கிட்டு இருந்தேனா? கிக்கின எழுப்பிருக்கல? நான் நைட்டே வந்துட்டேன். ஆமாம், நல்லா தூங்கிட்டு இருந்தா. உன் புருஷனை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தா, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்ன விட்டேன். ஜிமன் ஜிமன் நான் தான். ஜிமன் 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 ஐ லவ் யூ. ஜிமன் 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 ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் யூ ஜிமன். ஆமாம், நான் கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ மிஸ் யூ. ஜிமன் 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 நீ 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 எப்படி வந்தா? ஏய், நீ தான் காடை போட டார்ச்சர் பண்ணுறாமே. ஜிமனை பார்க்கணும், ஜிமன் தான் வேணும், ஜிமன் தான் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கியான். டெய்லி அதான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கியான். அதுலேயும் ஸ்பெஷலாக ஃப்ரைடே வந்துடுறியான். காட் தான் சொன்னாங்க ரொம்ப டார்ச்சராக இருக்கடா அவளோடன்னு, போய் பார்த்துட்டு வந்துடுன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஜிமன் 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 ஐ லவ் யூ. ஜிமனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணான். ஓகே ஐ லவ் யூ. ஃபைன் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஜிமன் நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன் ஜிமன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிமன். அதெல்லாம் கிட்ட சொல்லணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஜிமன். ஜிக்கே நான் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்குறான், ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறான், இதை சிரிக்க வச்சுட்டே இருக்கான். நல்லாவே தெரியும். நேற்று கூட 4 குழந்தை வேணும்னு கேட்டிருக்கான். அதுவும் ட்வின்ஸாக வேணுமா? எல்லாருக்கும் மூஞ்சி ஒன்றை மாதிரியே இருக்கணுமா? ஜிமன் நீ எப்படி இருக்க? ஏய் எனக்கு நடி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிஜமாவா?
ம் நிஜமாக தான். ஜிமன் ஜிமன் நானும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் ஜிமன். நீ எதுக்கு போன? நான் சொன்னல போகாதுன்னு. ஏய் லூஸு, நீ 3 வருஷம் கேட்டுட்டா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் கார்டன் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் போகணும்ல. இருந்தாலும் என் கூட இருந்திருக்கணும். எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு. அதுவும் நீ ஹக் பண்ணதுக்கப்புறம் போகவே வேணாம், இங்கே இருக்கணும்னு தோணுச்சு. என்ன பண்ண, என் பவர்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. என்கிட்ட கேட்காமே என்ன எடுத்துட்டாங்க. ஏய் அதெல்லாம் விடு, இன்னைக்கு நைட் வர நான் கூட தான் இருப்பேன். ஜிமன் என்ன சொல்கிறேன்? நைட் வரதானா? ஏய் நைட் வரதான், அதுக்கு அலோவ் பண்ணுறதே பெருசு. ஏதோ நீ கார்டன் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்க, அதனால தான் இதுவே அலோவ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது தெரியுமா? ஜிமன் ஆனால் நீ போவேனா? நீ கூடவே நான் கார்கிட்ட அப்படி தான் கேட்டேன். ஜிமன் நீ கூடவே இருக்கணும்னா. ஆனால் கார்டு உனக்கு அவ்வளோ தெரில, கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 1 டே, அது கூட 1 டே கிடையாது, நைட் வர தான். ஜிமன் என் கூடவே. ஏய் அதெல்லாம் முடியாதுடி. சரி இப்போ என் கூடவே இருந்து சொல்லி அழுதுகிட்டே இருக்க போறியா இந்த 1 டே ஃபுல்லாக? எனக்கு அவ்வளோ டைம் இல்லைடி, வெளியே போமா? அது ஜிகே ஜிகே எங்க? ஜிகே எங்க நீண்ட கேட்குற? நீ தானே அவனை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தா, அவன் பெட்டில் இல்லையா? ஜிகே எங்க? பார்க்கவே இல்லையா அவனை? நீ வரும்போது அவன் ரெஸ்ட்ரூமில் குளிச்சிட்டு இருந்தான். ஓ அப்படியா? சரி சரி நீரு, நான் ஜேகேக்கு ஃபுட்டு தான் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம 2 பேர் போகலாம். ஏய் இந்தா இந்த ஃபுட்டெலாம் செஞ்சு வச்சுருக்கேன், இதை கொடுத்துரு. ஏய் இதெல்லாம் எதுக்கு செஞ்சா? தினம் நீ செஞ்சு கொடுக்குறதானே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு நாளாவது நல்ல ஃபுட் சாப்பிட்டுட்டு தான் செஞ்சேன். ஏய் என் ஃபுட்டுக்கு என்ன, அது நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆமாம் ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படின்னு அவன் சொன்னானா? சொன்னான். ஏய் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டோமன்றதுக்காக அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கா என்ன? அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கும். அவனுக்கு ஒன்றை தான் பிடிக்கும். நீ ஆசையாக ஊட்டி விடுறன்றதுக்காக இன்னும் சொல்ல முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ஃபுட்டெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏய் என்ன சொல்கிற ஜிமன்? கொஞ்சமாக டேஸ்ட்டாக சமைக்க கற்றுக்க வேண்டியதானடி. சரி அதை விடு, அவன்கிட்ட இதுக்கு என்ன பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்? அது ஏன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ஏய் அதுக்கு உன் ஹஸ்பண்ட் கிட்ட போய் எப்போ பார்த்தாலும் ஜிமன் ஜிமன் சொன்னான், அவனுக்கு பொசசிவாக இருக்காது. ஜிமன் ஆனால் நான் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆனால் ஜேகே பர்ஃபெக்ட் தெரியுமா? நீ என்ன டார்ச்சர் பண்ணாலும் அவன் அழகாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் உனக்காக. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஜிமன் நீ பார்த்தியா? அப்போ ஜிமன் அப்போ நான் பண்ணதில் நீ பார்த்தியா? பார்ப்பேன். நீ தனியாக கொஞ்சம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் எனக்கு கேட்கும். ஜிமன் ஜிமன் என்ன சொல்கிற? கேட்கும். லவ் யூ ஜிமன், மிஸ் யூ ஜிமன், எப்போ என்கிட்ட வருவா? என் கூட வந்துடுடா ப்ளீஸ், இப்படிலாம் சொல்லுவேன்ல ஜிமன். தெரியும் எனக்கு கேட்கும். ஜிமன் ஐ லவ் யூ. லவ் யூ ஜிமன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அப்போ ஜேகே கிச்சனுக்குள்ள வந்தோம். ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க? வாசனை வெளியே வர வருது. அது ஜேகே உனக்கு தான் ஃபுட்டெல்லாம். ஜேகே போய் ஹக் பண்ணிவிட்டு, ஜேகே உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கே இன்னைக்கு மார்னிங் இங்கே. ஏய் என்னை பற்றி அவன்கிட்ட சொல்லாதா? ஏன் என்ன? ஏய் என்னை பற்றி சொல்லாதா. அவனுக்கு என் பேர் கேட்டாலே பொசசிவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும்தான் இருப்பேன். என்னை பற்றி சொல்லாதடி ப்ளீஸ். ஜிமன் ஜிமன் அதான் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்ல. என்ன ஜிமன் அடுத்த மார்னிங் ஆரம்பிச்சிட்டியா? இன்றைக்கி ஃப்ரைடே இல்லை, எப்போதுமே ஜிமன் தானடி. எனக்கு ஃபுட் எதுவும் வேணாம், நான் பெரிய சாப்பிட்டுக்கிறேன். ஏய் ஜிகி கோச்சுக்காத. நான் ஜிமன் சொன்னால் உனக்கு பிடிக்கலையா? தேவையா? நான் தான் சொன்னல என்னை பற்றி அவன்கிட்ட பேசாதானே, சும்மா எப்போ பார்த்தாலும் ஜிமன் ஜிமன். ஏய் ஜிகி கோச்சுக்காத, உனக்காக தான் ஸ்பெஷலான ஃபுட். நீ சாப்பிட்டுட்டு சீக்கிரம் ஆஃபீஸ் கிளம்பு. சீக்கிரம் கிளம்புவா. எதுக்கு? ஏய் கிண்டே உளர்ற. அது ஆஃபீஸ் நேற்று கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டல, அதுக்காக தான் சொன்னேன். ஓ ஓகே சரி ஓகே, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா?
ஓகே ஓகே. ஜிமின் கிச்சன் கிட்டே இருந்து ஒயினுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தான். ஒயின் எல்லா ஃபுட்டையும் கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டு சிக்கன் என்னோட கையை பிடிச்சி இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சோம். என்ன சாப்பிடுன்னு சொல்கிறேன், எனக்கு ஃபீட் பண்ண மாட்டியா? என்னாச்சு உனக்கு? அதுவா, அது சிக்கி ஜிம்மன் நின்றுட்டுருக்கானே. அவன் திரும்பி ஜிம்மனை பார்த்தான். ஏய், அவனுக்கு ஊட்டி விடு, நீ கொடுக்கலன்னா அவன் சாப்பிட மாட்டான். ஓகே. ஏய், என்னது இது? ஹோட்டலில் வாங்கினியா? இல்லை, வீட்டில் பண்ணதுதான். ஏன் ஜிக்கி பிடிக்கலையா? சூப்பராக இருக்குடி. யார் பண்ணா? பாவம் பையன் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஃபுட் சாப்பிட்றான் போல. டீ பேச மாட்டான். என்ன? இல்லை, நான் தான் பண்ணேன் உனக்காக. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குடி, நம்பவே முடியல. நீ பண்ணியா? ஜேகே, தினம் என் ஃபுட் நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்குன்னு தானே சொல்வேன். அது நல்லா இருக்கும், ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கு. கேர் பண்ணது நீ பண்ணல. ஜேகே, என் ஃபுட் நல்லா இருக்காதா? ஏய், அதெல்லாம் சூப்பராக இருக்கும், ஆனால் இது வேற மாதிரி இருக்குது, அதான் கேட்டேன். எனக்கு தெரியும் என் ஃபுட் நல்லாவே இல்லைல்ல, நீ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கல. ஏய், நல்லா இல்லாமலாம் இல்லை, நீ சாப்பிட்டுக்கிறல, அதான் நான் சாப்பிட்டுக்கிறதுல என்ன இருக்குது. ஆனால் பாவண்டி ஜேகே, உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் விட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ ஊட்டி விடும்போது ஃபுட்டோட டேஸ்ட்டே தெரியாது, அதெல்லாம் உன் டேஸ்ட் தான் தெரியும். அதனால ஃபுட் எனக்கு டேஸ்ட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. ஏய், நானும் இங்கே தான் இருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி. இது வேறு டேஸ்ட்டில் இருக்குது. அதுவா, இது உனக்காக ஸ்பெஷலாக பண்ணது. எனக்கு ஸ்பெஷலாக பண்ணி தரேன். சாரி ஜிகே, இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஓகே, ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் ஃபுல்லாக சாப்பிட்டதும் ஒன் ஜிம்னை பார்த்துட்டு நின்றுட்டே இருந்தா. ஏய், ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன், நம்ம வெளியே போமா? என்ன சீக்கிரமா? நீ லேட்டாக கூட வா, பிரச்சனை இல்லை. என்ன சீக்கிரம் வான்னு சொல்லிகிட்டே இருப்பான், இன்றைக்கி என்ன லேட்டாக பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம். அது தினம்னு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல, அதான் ஒரு நாளுக்கு லீவ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏய், புருஷனுக்கு இதுக்கிட்டே லீவு, எனக்கு லீவ்லாம் வேணாம், நான் சீக்கிரம் வரேன். சேக்கி, நீ ஒரு 6:20 வந்துடுறியா? 6:30க்கும் 6:20க்கும் எவ்வளோ நேரம் இருக்குது? அது அங்கிள் தனியாக இருப்பாங்க, அதான் சொன்னேன். பயங்கரமாக சொதப்புற, அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா இன்னைக்கு ஒயின் கொஞ்சம் கூட சரியில்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, எதையோ ஹைட் பண்ணுறான். என்ன பண்ணிகிட்ருக்கா? என்ன சரியில்லை, எல்லாம் எப்பயும் போல தானே இருக்கு சிக்கி. அவன் கண்டுபிடிச்சிட்டான், முடிஞ்சு. எங்கடி எப்பயும் போல இருக்கு? மார்னிங்லேருந்து நான் ஹக் பண்ணல, எனக்கு கிஸ் பண்ணவே இல்லை, அண்ட் நான் கூட பண்ணல, அதை நீ நோட் பண்ணவும் இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்கா? மார்னிங்கே டேஸ்டான ஃபுட் வருது, என்னடி நடக்குது? ஜேகே, ஒன் ஜேகே ஹக் பண்ணிவிட்டு என்ன நீ? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? கண்டுபிடிச்சிட்டாண்டி, நீ மாட்டிக்கிட்ட. டீ ஹே, என்ன அப்போல்லாம் எதுவும் இல்லைடா, உனக்கு டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கணுன்னு சீக்கிரம் வந்துட்டேன், அதான் மார்னிங் ஹக் பண்ண முடியல, கிஸ் பண்ண முடியல, மறக்கலாம் இல்லை, சாரி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே. ஒயின் ஜிமின் கிட்ட நடந்து வரும்போதே சிக்கி அகைன் திரும்பி ஒயின் கிட்ட வந்தோம். என்ன சிக்கி? சிக்கி ஒயின் கிட்ட வந்து ஒயினை டைட்டாக ஹக் பண்ணோம். என்ன என்ன சிக்கி, என்னாச்சு? தெரியல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சிக்கி, ஒயினும் சிக்கி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்னாச்சு சிக்கி, எதுக்கு என்ன மிஸ் பண்ணுறேன்? நான் கிட்டே தானே இருக்கேன், உன் கூடயே தான் இருக்கேன், என்னாச்சு? தெரியலடி, ஒரு மாதிரி தெரில, நீ என்னை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி இருக்கு. சிக்கி, என்ன பேசுகிறேன்? நான் கிட்டே தான் இருக்கேன், நான் கூடவே தான் இருப்பேன் எப்பயுமே. எப்பயுமே எப்பயுமே. ஓகே, லவ் யூ. லவ் யூ. சிக்கி ஒயினை விட்டு கொஞ்சம் மூவ் ஆனோம். ஒயின் ஜேக்கியோட கையை பிடிச்சிட்டு, சிக்கி
நீ ஓகேவா? ம், நான் ஓகே தான். தெரில, ஏதோ ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே, நான் உன் கூட தான் இருப்பேன் எப்பயுமே. நான் உன்னோடது தான். ஐ லவ் யூ. நான் பண்ணுற ஏதாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா தெரில, ஏதோ கொஞ்சம் மூட் ஆஃபாக இருக்குது. நான் ஓகே ஆயிடுவேன். ம், ஓகே. ஜேகே, ஈவினிங் சீக்கிரம் வா. ம் ம் ஓகே. ஜேகே அங்கேருந்து போனதும் என்ன தேவத்தில் நின்றுட்டு இருந்தா. ஜிமின் கிட்ட வந்துட்டு, ஏய் என்னாச்சு? என்ன? ஜேகே கண்டுபிடிச்சிட்டானா? ஜிமனோட செஸ்ஸில் செஞ்சுட்டு ஜிமனை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு, ஜிமன் ஜேகே ஃபீல் பண்ணுறான்டா. ம் ஆமாம், அவன் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறான். உன்னோட சின்ன சின்ன விஷயம் கூட அவனை ஹர்ட் பண்ணாண்டி. நீ தான் புரிஞ்சிக்க மாட்டான். சும்மா அவன்கிட்ட என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். ஜிமன், நான் குட்டியாக ஃபீல் பண்ணும்போது கூட உனக்கு கஷ்டமாக இருக்கான்னு கேட்பல. ஜேகேயும் அப்படி தான் தெரியுமா? என்னை அப்படி பார்த்துக்கிறான். நான் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிறான் எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு. எனக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான் தெரியுமா? ம் தெரியும். நான் தான் சொன்னேன்ல, நான் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜேகே இருப்பேன்னு. ஜேகே ஒன்று ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். குட். நான் நினச்சதை விட ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். ஆனால் நீ தான் சொத்துப்புற. நீ என்னை மிஸ் பண்ணுற ஓகே தான். ஆனால் அதை ஏன்டி அவன்கிட்ட சொல்கிறான்? அவனுக்கு உலகமே நீ தான். நீ சொல்கிறது அவனுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். ம் புரியுது. ம் சரி ஓகே. உன் புருஷனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக லவ் பண்ணு. ம் ஏய், எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும். நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். ம் ஓகே தான். ஆனால் ஜிமின்லாம் எடுத்துகிட்டு ஜிக்கே ஜிக்கேன்னே சொல்லு. அப்போ தான் அவன் இன்னும் ஹாப்பியாக இருப்பான். ம் ம் ட்ரை பண்ணுறேன். ஏய், என்ன ட்ரை பண்ணுறேன்? உனக்கு தான் சொல்லணும், என்கிட்ட சொல்லு, எனக்கு கேட்கும். ம் ம் நீ பதில் சொல்வியா? அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு கேட்கும். ம் சரி சரி ஓகே. நம்ம வெளியே போமா? ம் போகலாம் பா. எனக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். ம் இது எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குடா. ஏய், இதை டேஸ்ட் பண்ணியிருக்கியா? இது உன் டேஸ்ட் தான், உனக்கு ரொம்ப பிடிக்கும். ம் இதை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் சிக்கன் வாங்கி கொடுத்தோம். அவனும் தான் சொன்னான், இதை டேஸ்ட் பண்ண, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு. குட். ஜெமன், சிக்கன் ஒன்று மாதிரியே இருக்கான். நீ கூட இருக்கும்போது தான் தோணுது இதெல்லாம் சிக்கன் பண்ணுவான்லன்னு. கேக்கு நல்லா இருக்கு. இதான் சாப்பிட்டு. ஏய், அந்த ஷாப் ட்ரை பண்ணியிருக்கியா? ட்ரை பண்ணியிருக்கேன். சிக்கன் கூட்டு வந்தான். ஏய் கேட்டடி, நீ அவன் கூட இருக்கும்போது என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கா, என் கூட இருக்கும்போது அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அது ஆமாம்ல. ஆனால் ஜிம்மன் சிக்கன் என்ன அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறான். எனக்கு அது உங்ககிட்ட சொல்லணும் போல இருக்கும். உன்னை எப்போ பார்ப்பேன், சிக்கையை பற்றி உங்ககிட்ட எப்போ சொல்லுவேன்னு இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு இருக்கேன் போல. சரி வா, அங்கே போமா? ஏய், இந்த ரைடில் புரியா? இந்த ரைடு உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, நீ வா. 2 டிக்கெட் கொடுங்க. 2 டிக்கெட்டா? இல்லூசு, எனக்கு இதுக்கு டிக்கெட் உனக்கு மட்டும்தான் வாங்கணும். ஆமாம்ல, ஒன்று போதும். என்னங்க நீங்கள் உட்காருவ. உன் தலையில் வா. ஏய், அங்கே நிறைய சீட் காலியாக தான் இருக்குது, நம்ம பின்னாடி வந்துக்கலாம் வா. ஓகே. ஜிம்மன், இது சூப்பராக இருக்குல்ல? செம்மையாக இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. ஒயின், நீ முதல் சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்போ சிரிப்பு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியா? ஆமாம், இது உன் ஒரிஜினலுக்கும் அதிகமாக இருக்குது. நீ சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்க. ஜிக்கே சொல்லுவோம், நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுவும் அவன் சொல்லுவானா? ஆனால் ஜிக்கே சொல்லும்போது நான் சொல்லுவேன், ஜிமின் இப்படி தான் சொல்லுவான்னு. அப்போ ஜிக்கே கூட இப்படி தான் கோவப்படுவான். ஓ காட், எதுக்கு நீங்கள் அனுப்புனேன்? இவன் நான் வந்ததுலேருந்து ஜிகேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு சீன் போடுறான். நான் ஜிகே கிட்ட தினம் உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏய், அதாண்டி சொல்கிறேன், அப்படிலாம் பண்ணாத. என்னோட ஒரு நாளே கேட்க முடியல. பாவம், அவன் எப்படி தான் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறானோ. ஏய் ஜிமின், அன்றைக்கி நீ போகும்போது உன் டேகை விட்டுட்டு போயிட்டேன். தெரியும், அதை நான் எடுத்து பத்திரமா வச்சுருக்கணும். தெரியும். தெரியுமா? தெரியும். சரி வா, அங்கே போகலாம். ஜிமின், பீச் இருக்குடா, அங்கே போமா?
போகலாமா? ஏய், என் ட்ரெஸ்ஸில் நனைஞ்சிரும், நான் வரல. அப்புறம் காய்ச்சல் சளி வந்தால் ஜெகே ரொம்ப கோவப்படுவான். கோவப்பட்டா பரவாயில்ல, பார்ப்பலாம். ஏய் என்ன? சரி ஓகே, கொஞ்சம் தூரம். ஏய், உனக்கு பிடிக்கும்ல, பாடி. ஜிமினோ என்னோட கையை பிடிச்சி கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தான். சில்லுன்னு இருக்குல்ல? வா, இன்னும் கொஞ்சம் போவோம். சில்லுன்னு இருக்குடா, ரொம்ப சில்லுன்னு இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி சரி ஓகே, டைம் ஆச்சு, போமா? ஏய், இன்னும் கொஞ்சம் நேரம் போமே. ஏய், போகண்டி, வா. ஒயினும் ஜிமினும் அந்த பீச்லேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பீச் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அன்றைக்கி நீ நான் ஜேகே 3 பேரும் வந்திருந்தோம்ல, அப்போ செம்மையாச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் பீச்சுக்கு வரும்போதுலாம் எனக்கு ஒரு ஞாபகமாகவே இருக்கும். உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். ஆனால் இப்போது நான் ஜேகே தான் மிஸ் பண்ணுறேன். அவனும் இருந்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்குல்ல? இல்லடி, திரும்ப ஜேகே தானா? ஏய், எனக்கு நீங்கள் 2 பேருமே கூடவே இருக்கணும், அதான் எனக்கு வேணும். நீங்கள் 2 பேருமே பக்கத்தில் இருந்துட்டா நான் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேங்களா? உனக்கு ரொம்ப ஆசை தான், அவ்வளோலாம் தர முடியாது, பார்ப்பலாம். அங்கே போமா? போலாம் வா. ஜிம்னு ஒயினுக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஒயின் அந்த டே ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்தோம். டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போமா? ஏய், கொஞ்ச நேரம். மழை வருது ஜிமன், போகலாம். எனக்கு கோல்ட் ஆகிடுச்சுன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆஃபீஸ் கூட போகாமல் என் பக்கத்துலேயே இருந்துகிட்டே இருப்பான். சரி ஓகே, வா. ஜிமினும் ஒயினும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வரும்போதே மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிது. 2 பேரும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்தா தொடச்சிக்கோ, குளிர்து. ஜேகேக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான், பயங்கரமாக திட்டுவான். வீட்டுக்கு மழையில் போய் நனைஞ்சேன்னு கேட்பான். இப்போ என்ன பண்ணுறது? ஏய் தொட, அதெல்லாம் ஃபீவர் வராது. வராதில்ல? வராதுடி, இப்படி. ஒயினாவை ஹேரை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமின் ஒயினே பார்த்துட்டே இருந்தான். என்ன பார்த்துட்டே இருக்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை, சும்மா. ஒயின் ஜிமின் கிட்ட வந்து, என்ன எதுக்கு பார்த்துட்டே இருக்கா? ஏய், நீ ரொம்ப அழகாக இருக்கா. நிஜமா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா. ஜேகே ரொம்ப லக்கி. ஒயின் ஜிமினோட ஃபேஸில் ஹேண்ட் வச்சு, ரொம்ப குளிர்துடா. ஏய், கையடா. ஜிமன், நிஜமா தான் ரொம்ப குளிர்து. உன் பக்கத்தில் நிற்கும்போது வார்மாக இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படி என் பக்கத்தில் நினைக்குவா? ஏய், இவன் தள்ளி நில. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நினைக்குவா. ஒயின் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஜிமின் கிட்ட வந்துகிட்டே இருந்தான். ஜிமினும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் போயிட்டே இருந்தோம். ஏய், என்ன பண்ணுறான்? ஒயின் ஜிமினோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, ரொம்ப குளிர்துடா, நீ தள்ளி தள்ளி போகாதா, அப்படி இல்லை. ஏய், எதுக்கு இப்போ கிட்ட வர? ஜிமன் ரொம்ப குளிர்து, உனக்கு குளிர் இல்லையா? ஏய், குளிர்து, ஆனால் பரவாயில்ல, நீ தள்ளியேறு. ஒயின் ஜிமனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, ஏய் என்ன பண்ணுறான்? ஜிமன் குளிர்துடா. ஒயின் கிண்ணடி, ரொம்ப குளிர்துடா, கொஞ்ச நேரம். ஒயின் ஜிமினோட ஷர்ட்டை கலட்டினா. ஜிமினோட ஆப்ஸை ரப் பண்ணிட்டே, உனக்கும் குளிர் தான். எனக்கு குளிர்லாம் இல்லை, எனக்கு ஓகே தான், உனக்கு ஓகேவா? ஜிமன், எனக்கு ரொம்ப குளிர்து, எனக்கு ஓகே இல்லை. ஜிமின் ஒயினோட கண்ணையை பார்த்துட்டே இருந்தான். ஒயின் ஜிமினோட லிப்ஸில், ஜிமின் ஒயினோட ஷர்ட்டில் இருக்க ஒவ்வொரு பட்டனையாக ரிமூவ் பண்ணோம். என்ன ஷர்ட் ஏறமாக இருக்கா? வேற ட்ரெஸ் பண்ணிக்கோ, குளிராது. ஜிமின் ஒயினோட நெக்கில் அப்படியே நெக்கு கீழேன்னு குட்டி குட்டியாக கிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஜிமின் 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 என்ன பண்ணுறான்? ஐ லவ் யூ.
சிம்மன் என்னோட செஸ் மேலே ஹேண்ட் வச்சு சாஃப்ட்வேர் அப் பண்ணோம். சிம்மன் 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 என்ன கொஞ்ச நேரம் ஜிமனோட ஹேண்டை பிடிச்சிட்டு சிம்மன் 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 என்ன பண்ணுறான்? என்ன வேறு என்ன வேணும்? அதான் சிம்மன் சிம்மன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் 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 ஜேகேயோட ஒய்ஃப். நீ ஜேகேயோட ஒய்ஃப் தானே? அப்போ இதுக்கு நான் வந்து கேஸ் பண்ணுறான். அதான் அதான் கையெடு. நீ கை எடுக்கணுமா? அதான் சிம்மன் கையெடு. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். இதுக்கு மேலே நீ நினச்சாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறேன்? லூசு, நானும் மனுஷன் கிடையாது, நான் ஏஞ்சல். என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. ஓ ஓ அப்படியா? என்ன இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தியா? படா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 30 வருஷம் வந்துடுவான். நீ ஆசைப்படுறத விட சூப்பராக பண்ணுவான். கொஞ்சம் ஹக் பண்ணா. குளிர்துன்னா இப்போ வாமா இருக்கு. ஓகேவா உனக்கு? ஓகே. ஆனால் ஜிம்மன் இப்போ மட்டும் ஜேகே என்னந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? அப்படியா? எனக்கு என்னதான் பிடிக்கும், நான் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு நான் சொல்லாமல் அவனுக்கு தெரியும். அவ்வளோ ஹாப்பியாக வச்சுப்போம். என் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஜேகே பற்றி தான் பேசிகிட்டு இருக்க. அப்புறம் இதுக்கடியே என்னை கூப்பிட்டா? எனக்கு நீ கூட இருக்கணும். எனக்கு சொல்லாத. புரிஞ்சுக்கோ, உனக்கு ஜேகே தான் பிடிச்சிருக்கு. ஜேகே தான் உன் லைஃப். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனால் நான் பெர்மனெண்ட்டெல்லாம் கூட இருக்க முடியாது. அவ்வளோதான், என் சாப்டர் உன் லைஃப்பில் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே ஜேகே தான். நீ என்னை மிஸ் பண்ணனா நீ ஜேகே கிட்ட போ. ஜேகே உன்னை பார்த்துப்பான், நான் பார்த்துக்கிற மாதிரி. ஜேகே உன்கிட்ட இருக்கும்போது இனிமேல் நீ என்னை மிஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. எனக்கு நீ நான் அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் யூ. புரிஞ்சுக்கோ, இனி உன் லைஃப்பில் நான் இல்லை. அண்ட் கார்கிட்ட சொல்லியிருக்கேன், இவருக்கு சீக்கிரமாக குழந்தைங்களை கொடுங்க, அப்போ தான் என்னை பற்றி பேசாமல் இருப்பான்னு. சரி, இப்போ நான் கிளம்பணும். ஜேகே வந்துடுவான். சின்ன 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 அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறேன். இரு, அதெல்லாம் நீ போவேணாம். அது நீ கூடவே இரு. என்ன அகைனா? இனிமே என்ன இப்படி மிஸ் பண்ணிட்டு இருக்காதா? உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீ பேச, எனக்கு கேட்கும். அண்ட் நான் கண்டிப்பாக அடிக்கடி உன்னை வந்து மீட் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்? கண்டிப்பாக வருவியா? கண்டிப்பாக வருவேன். உன்னை வந்து இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ணுறேன். ஆனால் இவ்வளோ நேரம் வருவேனான்னு தெரில, பட் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக வரேன். நீ என்ன இனிமேல் மிஸ் பண்ண மாட்டேல? நீ வந்தால் போதும், நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே. ஜேகே பார்த்துக்கோ. ஜேகே அவனை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். அவனை நீ ரொம்ப ஹாப்பி வச்சுக்கோ. நான் பார்த்துப்பேன். நீ பரவாயில்ல. வரவேண்டி. ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கிளம்பணும்டி. நான் வரேன். கண்டிப்பாக இன்னொரு நாள் வரேன். ஓகே. ஆனால் நீ பரவாயில்ல. கண்டிப்பாக வருவேன். I love you. 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 Jimmy, miss you. Again miss you சொல்லாத. நான் வருவேன். கண்டிப்பாக வா, நான் தேடிட்டே இருப்பேன். எனக்கு தேடிட்டுலாம் இருக்க வேணாம். நீ நினச்சா நான் வந்துடுவேன். அதுக்காக என்னை நினச்சிட்டே இருக்காதா. நீ ஜேகே கூட அவனை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோ. அகெயின் என்னை பற்றி அவன்கிட்ட பேசாத. ஓகே ஓகேடி, பாய். ஜிம்மனுக்கு பாய் சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகே வீட்டுக்குள்ள வந்தோம். என்ன பண்ணிட்டுருக்க? ஜேகே ஜேகே வந்துட்டியா? என்னடி பண்ணிட்டு இருந்தா? ஏன் கேட்குறேன்? ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக இருக்கு, ஷர்ட் பட்டன்லாம் கலட்டி இருக்கா. என்ன பண்ணிட்டு இருந்தா? அது
அது ஒன்றும் இல்லை சிக்கி, நான் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன், அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு. ஹால்லையா? ஹாலில் நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவியா என்ன? அது அது குளிராக இருந்துச்சுடா, அதான் அப்படியே ஷர்ட் பட்டன் கழட்டிட்டு அப்படியே போய் ட்ரெஸ் எடுக்கலான்னு போகும்போது நீ வந்துட்ட. ஓ, குளிர்தா? ஆமாம், ரொம்ப குளிர்து. எனக்கு கூட குளிர் தெரியும், வெளியே சமமல்ல தெரியுமா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன நீ நினைவே இல்லை? நான் காரில் வந்தேன், ஆனால் வெளியே சமமல்லடி, அப்படி இருந்துச்சு. நானே நினச்சிட்டே வந்தேன் சீக்கிரமே போய் பார்த்தா நீ ஏறிட்டியா இருக்க. வா. சிக்கி உனக்கு பசிக்கலையா? ரொம்ப பசிக்குது, ஆனால் உன்னை தான் சாப்பிடணும். வா சிக்கி சிக்கி கொஞ்சம் மெதுவா. என்ன மெதுவா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சிக்கி. நான் ஒன்று ஹாப்பியாக வச்சுப்பேன், ப்ராமிஸ். என்ன நீ ஹாப்பியாக தான் வச்சுக்கிறேன், எதுக்கு ப்ராமிஸ்லாம்? அது இனிமே எப்பயுமே நான் ஹாப்பியாக வச்சுப்பேன். எப்பயுமே? ஆமாம், எப்பயுமே. ஃப்ரைடே ஃப்ரைடேயும் நிஜமா ஃப்ரைடேயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சிக்கி. நான் இனிமே சிச்சிமன்னு சொல்ல மாட்டேன். நிஜமாவா? ஆமாம், சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ சிக்கி. நிஜமாக தான் சொல்கிறேன், நிஜமாக தான்டா, ஐ லவ் யூ. அது தெரியும், நிஜமாவே சிம்மன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். கூட இருக்கும்போது எனக்கு நீ மட்டும்தான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. ஸ்டார்ட் பண்ணவா? ரூமில்? ஹாலில்